காய்ஸ் இந்த பக்கம் டைல்ஸ் வருது, இதோ பாருங்களா அந்த அட்டை வருது, அந்த பக்கம் வாட்டர் கேனை பறகுது. நான் நடக்கிறேன், எனக்கு தெரியல. நான் நடக்கிறேன் சுத்தமாக தெரில, எனக்கு சத்தியமாக தெரில. நான் அது தெரில, நான் தனியாக பக்கமாக மாட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். நடராஜ் ப்ரோ ஆளை காணும், ஸ்பூக்கியும் ஆளை காணும், எங்கே போனாங்கன்னே தெரில. 2 பேரும் எங்கே இருக்கிறாங்க, 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. வேறு ரொம்ப பயமாக இருக்குது, 2 பேருக்கு எதனா ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. ஸ்பூக்கி வேணும் சார் ப்ரோ, கீழே வாங்க வாங்க ப்ரோ, ஸ்பூக்கி கடிப்பட்டுருக்கு, வாங்கலாம் வாங்க ப்ரோ. ப்ரோ நடராஜ் ப்ரோ, எப்படி சதறிச்சு ஃபுல்லாக? கைஸ் இடத்தை விட்டு பீர் வந்து நவுறவே இல்லை, இதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிடுச்சு டக்குன்னு. பாதி பாட்டிலே காணும். இது எப்படா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சயின்டிஃபிக்காக ஏதாவது ஐடியா இருக்குதா? இது எப்படி கோயிலில் வந்து ஒரு விஷயம் இருங்க, எனக்கு இது பாதி பாட்டில் போன கதை புரியல. ஏதாவது கத்தி கித்தி வச்சு கட் பண்ணிட்டியா? கத்தி கித்தி வச்சு நம்ம கைத்துக்கிட்ட அர்த்தம் போது ப்ரோ. ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சயின்டிஃபிக் ரீசன் எனக்கு சுத்தமாக சொல்ல தெரில ப்ரோ. மாத்தடி அது கரெக்டு, ஆனால் பாதி பாட்டில் எங்கே போச்சு? அது போனது எதுக்கு? உங்களுக்கு வேணுமா? வேற வாங்கி தரேன் ப்ரோ. அங்கே நிற்கிது, எங்க அங்கே நிற்கிதுன்றது ஓகே. நைட் விஷயம் தான் கேப்சர் ஆயிருக்கும்ல, கன்ஃபார்ம் கேப்சர் ஆயிருக்கும். இது எடுக்கும் போது இந்த பைத்தியம் அவ்வளோ கற்றுட்டு அவ்வளோ நேரம் அமைதியாக அது இருந்தது இல்லை. அந்த பீசஸ் எதுவுமே இல்லை பாருங்க, அது எல்லாம் செதறி இருக்குது கைஸ். செவரு இது அதுதான் கைஸ் ஃபுல்லாக எல்லா பீசஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செதறி இருக்குது. அதுதான் எல்லாமே செதறி இருக்குது. இதோ பாருங்களா, இங்கெல்லாம் செதறி கிடையாது ஃபுல்லாக பாருங்க. இது டூர்ஸ் கம்ப்ளீட்டாக செவர் பக்கமாக செதறி இருக்கு. வா வாட்டர் வெடிச்சிருக்கிறாரு ரைஸ். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சீல் கூட வந்து ஓப்பனே பண்ணல. கரெக்டாக அர்த்தம் சீல் கூட நம்ம ஓப்பனே பண்ணல. நான் எதுவுமே பண்ணவே இல்லை. 200 வேஸ்ட் பண்ணிட்டு பைக்கு பெட்ரோல்லாம் போடணும். இந்த பேயை பார்க்க வந்து இவர் இவ்வளோ நேரமாக வந்து இந்த பேக்கை ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று உள்ளே வச்சிருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தாரு. பேய் தொட்டுச்சு, அப்புறமா என்கிட்ட கொடுத்தாரு, இங்கே தொச்சு. அப்புறம் தான் தெரியுது உள்ளே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வச்சிருக்கிறீங்கன்ட்டு. ஆமாம், அது இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி தானே வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டாங்க. அதனால் நம்ம இந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி வந்தால் அது கண்டிப்பாக அதனால தான் இவ்வளோ ஆக்ரோஷமாக நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணியிருக்கோம். அதனால வந்து நான் அப்படியே நான் சொன்னேன், இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டி தான் இருக்கும் அப்படின்னு. இது உடச்சிருச்சு. இல்லை, இப்போ அது கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இல்லை, ஏன்னா இப்போ அது வந்து உடச்சதோட காரணம் பேச வருதுன்னு அர்த்தமா இல்லை பிடிக்கலன்னு அர்த்தமா? நம்ம மேலே பயங்கர கோபமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கோவமாக இருந்தது, இப்போ ஆனால் கொஞ்சம் கூல் டவுன். எப்படி ஓடினா நம்ம மண்டை எப்படி ஓடி பாருங்களா. ஏன் இப்போ இந்த அமைதி? கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இது முற்றிலும் விளம்பர நோக்கத்துக்காக மட்டுமே. இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போறேன். நான் பிளிங்கோ கேம் மோஸ்ட் பெஸ்ட்ல ட்ரை பண்ணியிருந்தேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னு நான் சொல்றேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பிளிங்கோனா என்னோட ப்ரெடிக்ஷனால நான் சிப்பை ரிலீஸ் பண்றேன். இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே சஸ்பென்ஸா இருந்தது. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ், நான் வின் பண்ணிட்டேன். இது ரொம்பவே பர்ஃபெக்டான சிப் பிளான். பிளிங்கோ கேம் வந்து அவியேட்டர் கேம் மாதிரி இல்லை. இந்த மோஸ்ட் பெஸ்ட்ல எல்லாருமே வின் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இதுல இருக்க கேம்ஸ்லாம் லக்கும் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டும் கம்பைன் பண்ணதா தான் இருக்கும். கண்டிப்பா இது உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. அண்ட் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஸ்பெஷல் ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி உங்களோட வேர்ல்ட் ஆஃப் போனஸை அன்லாக் பண்ணுங்க. இதோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட்டுக்கு அப் டு 150% வரைக்கும் போனஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம 250 ஃப்ரீ ஸ்பின்னும் ஃப்ரீயாவே கிடைக்கும். அவ்வளவுதான் guys, இதுதான் சக்சஸ்க்கான சீக்ரெட் ரெசிபி. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே நிறுத்திட்டு இப்பயே அந்த பட்டனை கிளிக் பண்ணி மோஸ்ட் பெஸ்ட்ல உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிக் வின்னிங் இருக்கும். ஸோ குட் லக் guys. அதுதான் ஒரு பேச ட்ரை பண்ணிட்டா. ஏன் அப்போ இந்த அமைதின்னு சொல்லுங்க. பேச ட்ரை பண்ணா பீர் பால் ஜாம் ரோடி அதுக்கு பிடிக்கல உடைக்குது. நம்மகிட்ட இவ்வளோ அட்டகாசம் பண்ணிச்சே இப்போ அமைதியாக இருக்கு. கரெக்டு. சரி, ஓகே கைஸ், இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா டக்குன்னு நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து சோல் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுவோம். அதே மெத்தட் தான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இது அதான்
வேற வழி இல்லை அது கூட இல்லாட்டி நான் வரல ப்ரோ வானான்ற நான் எதுக்கு போயிட்டு ஊரெல்லாம் போயிட்டு நம்ம கண்டுபிடிச்சா அது மாதிரி ரொம்ப ஐயோ நீங்கள் 8 மணி நேரம் தூங்குனீங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 மணி நேரம் நான் வந்து ஒரு 3 மணி நேரம் அவ்வளோ தூங்கணும் எப்போ அது போய் தூங்குனது இல்லைப்பா, கான்ஷியஸ் இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்ததுப்பா. அது ஆடியன்ஸே தூங்கினா தான் ப்ரோ இருக்கும். சரி ஓகே, இப்போ வேறு வழி இல்லை. இப்போ அது இருக்கிற அமைதியை பார்த்தா நம்ம அது கூட வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஏதாவது பேசி அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் அது ட்ரை பண்ணுதான். என்ன பண்ணுறீங்க? அது கூட நம்ம அதே மெத்தட் தான் ட்ரை பண்ணுறீங்களா? ரிச்சுவல் இல்லை, ஓகே. அது கூட பேசி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ட்ரை பண்ணி நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு ஏதாவது இருந்தால் நம்ம அடுத்த கட்டமாக ரிச்சுவலுக்கும் நான் ரெடியாக தான் வந்திருக்கேன். ஓகேவா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அடுத்த கட்டமாக நான் ரிச்சுவலுக்கும் ரெடியாக தான் வந்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்ணுறது ஒர்க் ஆகலை. ப்ரோ இப்போ போனோடனே நடராஜ் ப்ரோ எக்ஸ்ட்ரீமாகிட்டா போல பார்த்தீங்களா, நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு அங்கே ஜஸ்ட் மிஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நடராஜ் ப்ரோ நான் இருப்பேன். இல்லை அன்றைக்கி அதான் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மைண்ட் கண்ட்ரோல் போயிடுச்சு, பொசஸ் பண்ணிடுச்சு. இன்றைக்கி அது எப்படி பொசஸ் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். என்ன பண்ணுறது தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம அது கூட பேசுறது தான் வந்திருக்கோன்றது அதுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஸ்டெப்பு இங்கே தான் உடச்சிது. ஆமாம், இங்கே உட்காந்து பண்ணுவோம். அதான் இங்கே உட்காந்து இப்போ நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். வேறு வழியே இல்லை. நைட் கம்யூனிகேட்டில் கரெக்டாக கிடச்சிதுன்னா பதில் இதுவாக இருக்கட்டும். வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஹவுசிங் வேலை வேண்டாம், டேரெக்டாக அது கூட கம்யூனிகேட்டே போயிடும். எதுவுமே வேறு வழி டேரெக்டாக நம்மளே பில்லி சொல்லி வச்சுக்கலான்றீங்க. பார்த்துக்கலாம், வா என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போங்க. ஓகே, ஓவராக ரிஸ்க் எடுக்கலான்னு வேறு வழி இல்லை. ரிஸ்க் எடுத்தால் தான் அது கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ நேரம் அக்ரெசிவாக இருந்தது. இப்போ ஒருவேளை நம்மளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலான்னு தோணுது. திரும்பி நான் போன தடவை ஆன மாதிரி ஆகிடணும்னு பயமாக இருக்கு எனக்கு. அதுதான் பயமாக இருக்குது எனக்கு. நல்லா இருக்கும் போதே உங்ககிட்ட தூக்கி போயிடுச்சு என்ன. சரி பார்த்துக்கலாம், பயப்படாதீங்க. அந்த மாதிரி நடக்குது. ஆமாம், பரவாயில்ல. இப்போ உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பட்டு மைண்ட் அளவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். நீங்கள் வேறு உங்கள் ஹெல்த் வேறு சரியில்லை ப்ரோ. நம்ம ஓவராக ரிஸ்க் எடுக்கிறோன்னு தோணுது. நம்ம இப்போ நான் தனியாக வந்திருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா நடராஜ் ப்ரோவை ப்ரொசஸ் பண்ணிச்சு. ஆமாம், இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தும் சரியில்லை. ஆனால் இப்போ பார்க்குறத பார்த்தா எங்கள் 2 பேர் தான் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஆமாம், அது என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட தலையாக இருக்கு. டவுட்டாக இருக்குங்க மேலே. கரெக்டு. ஏன்னா இன்னைக்கு எங்க 2 பேரோட பேசும் கலையா இருக்குது. ஏதோ சம்திங் இன்னும் ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஏதாவது மாந்திரிக்கு ஏதோ பண்ணிருக்கியா? நான் என் பயத்தை வெளியே காட்டாம சும்மா சிரிச்சு சுற்றி இல்லை, எனக்கு சம்திங் ஏதோ பெரிய உருவம் சும்மா பேய்களாக பேய்கள் ஆடியன்ஸ்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதனால சும்மா சிரிக்கிற மாதிரி வெளியே சிரிச்சின்னு உள்ள இவரும் பாருங்க டயர்டாக சிரிக்கிற எனக்கு அது பாருங்க இது மாதிரி சொட்டா ஆகும். சரி சரி, ஓகே ஓகே, நீ பயத்தில் தான் இருக்கிற, சீரியஸாக தான் இருக்கிற, நான் ஒத்துக்கிறவா. சரி, இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமா? ஓகே நைஸ் கைஸ். நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ண மாதிரியே சேம் அதே மெத்தட் அதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப நேரமாக கை எப்படி வைக்காதீங்க, பயமாக அது நீங்கள் பொசஸ் ஆகிருங்க. நான் எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. ரொம்ப நேரமாக எப்படி வச்சுருக்கிறேன் அப்படியே இருக்காதீங்க. நார்மலாக விட்டுருக்கோம். நீங்கள் நார்மலாக இருக்கு, நார்மலாக காமாகவே இருக்கு. ஓகே விடுங்க, ரிலாக்ஸ். ஓகே, உக்காந்துடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடிய தான் இருக்கேன். நம்ம எல்லோரும் ஒரு ஆளுக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக தான் இருக்க போகிறோம். சரியா? எக்காரணத்துக்கு மட்டும் நம்ம கையை மட்டும் யாரும் விட்டுறாதீங்க. அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட கண்ட்ரோலை விட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போகிறப்ப நம்ம கையை விட்டுருணும். அந்த டைம்லேயும் கையை விடாமல் இருந்தால் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. சரியா? எனக்கு அது நம்பிக்கை விட மாட்டோம். சரி, ஓகே, ரெடி, ஸ்டார்ட். எல்லாம் நார்மலாக காம் ஆகிடுங்க, ரிலாக்ஸாக இருங்க, வேறு எதுவும் திங்க் பண்ணாதீங்க.
உனக்கு என்ன உதவி தேவைன்றதை இப்போ எங்கிட்ட கேட்கலாம். Spooky? Spooky? நடராஜ் ப்ரோ கைஸ், ஸ்பூக்கியே காணோம், நடராஜ் ப்ரோவும் காணோம். என்ன எங்கே விட்டு போயிட்டீங்களா? ஸ்பூக்கி கேமரா எங்கே இருக்குது? ஸ்பூக்கி ஸ்பூக்கி காணோம், நடராஜ் ப்ரோ காணோம். எங்கேயும் விட்டு போயிட்டுக்கிறான். நடராஜ் ப்ரோ, என்னை வச்சு பிராங்க் பண்ணாது, எங்கேயா இருக்கீங்க? கைஸ், ஸ்பூக்கியை காணோம், நடராஜ் ப்ரோ நடராஜ் ப்ரோ மேலே இருக்கீங்க? ஸ்பூக்கி ஓ, விளையாடாதீங்க. எங்க கைஸ், எப்போ வாட்டி நடராஜ் ப்ரோ காணாமல் 2 பேர் ஆயிட்டாங்களா? நான் தெரியலீங்க. மேலே பொறுமையாக போய் பார்க்கலாம். ஸ்பூக்கி guys, ayo paling. Guys, kamera lagi terlihat. Kamera capture parang. Spooky, vilada Spooky. நடராஜ் ப்ரோ கைஸ், ஸ்பூக்கி காணோம். ரெண்டு பேரும் எங்கே போயிட்டான்னு தெரியல. ஒரு அந்த பேய் அவங்கள என்ன பண்ணிச்சா?
தெரியலீங்களே, பார்க்கலாம். நடராஜ ப்ரோ எங்கே இருக்க தெரியல, ஸ்பூக்கி எங்கே தெரியல, எனக்கு தனியாக விட்டு இது மாதிரி போயிட்டாங்களே. மேலே போகலாமா இல்லை கீழே போயிடலாமா, திரும்ப போயிடலாமா? கண்ணாடியில் பருப்பது Spooky! Spooky! விளையாடாத ஸ்பூக்கி, விளையாடாத. கைஸ், யாரும் மேலே நடக்கிற சவுண்டு கேட்குது. நீங்கள் மாதிரி 2 பேர் தான் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன், என்னை வச்சு ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இவங்களை பாரு, நான் பாட போகிறேன்னு தெரியல. பாரு, 2 பேரை கையில் கச்சானா கண்ணாடி தட்டுமா, 2 பேர் என் கையில் கச்சானா கண்ணாடி தீக்க அவன் தலையில வச்சு ஓடிக்கிறான் பாருங்க. 2 பேரையும் என்னை நல்லா பயம்படுத்துறாங்க. இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. ஸ்பூக்கி எங்கே இருக்கிறா தெரில, நடராஜ் ப்ரோ எங்கே இருக்கிறா தெரில. ஸ்பூக்கி நடராஜ் ப்ரோ, ஸ்பூக்கி கைஸ், இந்த பக்கம் டைல்ஸ் வருது, இதோ பாருங்களா அந்த அட்டை வருது, அந்த பக்கம் வாட்டர் கேன பருகுது. நான் நடக்கிறேன், எனக்கு தெரியல. நான் நடக்கிறேன் சுத்தமாக தெரியல, எனக்கு சத்தியமாக தெரியல. நான் நடக்க தெரியல, நான் தனியாக பக்கமாக மாட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். நடராஜ் ப்ரோ ஆளை காணும், ஸ்பூக்கியும் ஆளை காணும், எங்கே போனாங்கன்னே தெரில. 2 பேர் எங்கே இருக்கிறாங்க, 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. வேறு ரொம்ப பயமாக இருக்குது, 2 பேருக்கு எதனா ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. நடராஜ் ப்ரோ, திடீர்னு சைலண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லணும் வந்தேன், அதுக்குள்ள கண்ணாடி ஓடிது. ஸ்பூக்கி சும்மா பயம் புத்தி இருக்காது என்ன, நானே ரொம்ப பயந்து போய்க்கிறேன். ஹார்ட் அட்டாக் கீட் அட்டாக் வந்து செத்து போனால் நான் உன் மேலே கேஸ் கொடுக்க சொல்லுவேன். நான் கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது இருக்குது, நான் சொல்கிறேன். நான் பேய் மேலே தான் நான் சவுண்டு கேட்குது, சவுண்டு கேட்குது. ஸ்பூக்கி வாய்ஸா? ப்ரோ, நடராஜ் ப்ரோ, நடராஜ் ப்ரோ, நடராஜ் ப்ரோ, எங்கே இருக்கீங்க ப்ரோ? ப்ரோ 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 எங்கே ப்ரோ? ஸ்பூக்கி ஸ்பூக்கி ஸ்பூக்கி
கைஸ் இங்கே தான் ஸ்பூக்கி வாய்ஸ் கேட்டது. இங்கே தான் கேட்டது ஸ்பூக்கி வாய்ஸ். ஸ்பூக்கி மேலே நடராஜ் ப்ரோ வாய்ஸ் கேட்குது, கீழே ஸ்பூக்கி வாய்ஸ் கேட்குது. என்ன நடக்க தெரியல. நடராஜ் ப்ரோ, ஸ்பூக்கி கைஸ் இப்போ மேலே ஸ்பூக்கி வாய்ஸ் கேட்குது, இப்போ கீழே நடராஜ் ப்ரோ வாய்ஸ் கேட்குது. மாற்றி மாற்றி கேட்குது, மாற்றி மாற்றி. நடராஜ் ப்ரோ, நடராஜ் ப்ரோ எங்கே ப்ரோ? ஸ்பூக்கி ஸ்பூக்கி கைஸ் ஸ்பூக்கி வாய்ஸ் இப்போ மேலே கேட்குது, நடராஜ் ப்ரோ வாய்ஸ் கீழே கேட்குது. மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்கு. ஆனால் என்னப்பா நான் எனக்கு தெரியலைங்க. ஒருவேளை அவன் 2 பேரும் இந்த பேய் பொசஸ் பண்ணிச்சானான்னு தெரியல. மொபைலாக பாருங்க. நடராஜ் ப்ரோ, ப்ரோ வாய்ஸ் என்ன கேட்குற மாதிரி இருந்துட்டு நான் போயிட்டுருக்கேன். நடராஜ் ப்ரோ இடத்துல போய் பார்க்கல. ஸ்பூக்கியும் இருக்கானோ. ஸ்பூக்கி வாய்ஸ் அங்கே கேட்டுது. நான் ஸ்பூக்கி இல்லை, நான் உள்ளே போய் பார்க்கல. பயத்தில் உள்ளே போய் பார்க்கல. நடராஜ் ப்ரோ நான் பார்க்கல. நடராஜ் ப்ரோ, ப்ரோ ப்ரோ, ஸ்பூக்கி ஸ்பூக்கி காய்ஸ் ப்ரோ, நடராஜ் ப்ரோ என்ன பண்ணுற? நடராஜ் ப்ரோ என்ன பண்ணுற? வா 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 போகாத வா. ப்ரோ 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 என்ன பண்ணுறீங்க? இங்கே என்ன சொல்கிறீங்க ப்ரோ? சரி நான் வரல வரல வரல. வேணா ப்ரோ ப்ரோ வேணா ப்ரோ ப்ரோ வேணா நான் கிட்ட வரல. நீங்கள் வாங்க. சரி நான் வரல, நீங்கள் வாங்க. நான் வரல ப்ரோ, நீங்கள் வாங்க ப்ரோ. நான் வரல நீங்கள் வாங்க. நீங்கள் வாங்க ப்ரோ. நான் வரல, நான் இங்கே தான் நிற்கிறேன் ப்ரோ. நான் வரல, சத்தியமாக வரல, நான் இங்கே தான் நிற்கிறேன். நீங்கள் வேணா நீங்கள் வாங்க ப்ரோ. வேணா ப்ரோ ஸ்பூக்கி கீழே கூப்பிட்றா ப்ரோ. நம்மள ஸ்பூக்கி கீழே தான் இருக்காரு ப்ரோ. வேணா கைஸ் ஒரு பேய் பொசஸ் பண்ணி நினைக்கிறேன். அவர் மைண்ட் செட்டில் அவர் இல்லை, அவர் சுயநிலையில் அவர் இல்லை சுத்தமாக. பாருங்களேன் எப்படி நிற்கிற பாருங்க. இது பாருங்க. நடராஜ் ப்ரோ சரி நான் கிட்ட வர மாட்டேன். நீங்கள் வாங்க, பின்னாடி போகிற மாதிரி நீங்கள் வந்துடுங்க. நீங்கள் வாங்க ப்ரோ. வேணா ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஸ்பூக்கி கீழே தான் இருக்காரு, கூப்பிட்றாரு ப்ரோ. ஸ்பூக்கிக்கு உடம்பு சரியில்லை ப்ரோ. வாங்க ப்ரோ. ஸ்பூக்கி கீழே இருக்காரு, உடம்பு சரியில்லை ப்ரோ. ஸ்பூக்கிக்கு உடம்பு சரியில்லை ப்ரோ. கீழே வாங்க ப்ரோ. ஸ்பூக்கிக்கு அடிபட்டுருக்கு. வாங்க ப்ரோ. நடராஜ் ப்ரோ இங்கே பாருங்களேன். சரி நான் வரல. கிட்ட வரல. நான் கிட்ட வரல. பாருங்களேன். இங்கே அந்த மனசு பாருங்க. ஸ்பூக்கி பாருங்க, அடிப்பட்டு பாருங்க. பாருங்க கீழே கூப்பிட்றாங்க. யார் கூப்பிட்றாங்க? யாரும் இல்லை. ஸ்பூக்கி எங்கே இருக்காரு? கீழே வேறு யாரும் கூப்பிடல. இல்லை நீங்கள் போகாதீங்க. வரலன்னு சொல்லுங்கள். ப்ரோ என்னாச்சு? எங்கே போனீங்க 2 பேரும்? என்னாச்சு ப்ரோ உங்களுக்கு? நீங்கள் எப்படி மேலே எப்படி வந்தீங்க? உங்கள் 2 பேரும் என்னாச்சு? நான் எப்படி நீ இப்போ இங்கே வந்தீங்களா?
இங்கே இதுங்க பார்த்தீங்க இங்கே ஸ்பூக்கி இங்கே நான் எப்படி இங்கே ஸ்பூக்கி காணும் ப்ரோ. வாங்க தயவுசெய்து வாங்க. நம்ம போய் தெரியல வாங்க. நீங்கள் ஓகேவா இப்போ? ஓகேவா நீங்கள்? ஓகேவா நீங்கள் ஓகேவா? நீங்கள் என் கூடயே இருங்க, நான் என் கூடயே இருங்க. அவரங்க நான் எப்படி இங்கே தெரில ப்ரோ. நம்ம ரெண்டு அந்த ரிச்சுவல் பண்ணுமா, அந்த ஏதோ பண்ணோமா? ஆமா நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு பேச்சு வர மாட்டேமா. நம்ம போயிட்டு ஸ்பூக்கி ஃபஸ்ட்டு தெரியல. ஸ்பூக்கி நான் எங்கே பண்ண தெரியல. ஸ்பூக்கி தெரியல கைஸ். இப்போ ரொம்ப தலைவலிக்குது. சரி ரிலாக்ஸ் ஆகும் ப்ரோ. கைஸ் நான் எப்படி இங்கே நடராஜ் ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆகிட்டாரு. ஸ்பூக்கி இங்கே ஸ்பூக்கி தான் தெரியல. வாங்க போய் கீழே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் ஓகே ஓகே தான். எனக்கு ஒரு மாதிரி தலை மாறு கைஸ். இப்போ எனக்கு ஓரளவு கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது. நடராஜ் ப்ரோ வந்துட்டார். நடராஜ் ப்ரோ பார்த்துட்டு ஸ்பூக்கி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். நடராஜ் ப்ரோ இருக்க பார்த்து ப்ரோ. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா கண்டுபிடிச்சிடும். ஸ்பூக்கி கண்டுபிடிச்சிடும். வாங்க பார்த்து ப்ரோ. பார்த்து நான் எப்படி இங்கே சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க நான் அப்புறம் பேசலாம். பார்த்து பொறுமையாக இருங்க ப்ரோ. பார்த்து பொறுமையாக இருங்க. நான் வேணா உட்காரேன். போயிட்டு வாங்க. தலைவலி. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தனியாக விட்டு போக மாட்டேன். வேணாம் அந்த ரிஸ்க்கே நமக்கு வேணாம் ப்ரோ. பார்த்து கீழே சைடில் அதெல்லாம் ப்ரோ. பார்த்து போங்க. தலை ரொம்ப ஒன்றும் இல்லை ப்ரோ. நம்ம ஸ்பூக்கி கண்டுபிடிச்சோம்னா போய் வீட்டு கிளம்பிடலாம். லாஸ்ட் டைம் எனக்கு வந்த மாதிரி அதே பிரச்சனை. நான் அதுக்கு தான் வேண்டான்னு கைஸ். நானும் அதான் சொன்னேன் கௌதம் ப்ரோ கிட்ட. ஸ்பூக்கி கிட்ட நான் அதான் சொன்னேன். ஸ்பூக்கி ஒரு கேட்கல. பண்ண சொன்ன மனுஷனே காணும். நீங்கள் நம்ம கண்டுபிடிச்சல போங்க. உங்களை கண்டுபிடிச்சி போங்க. இதே பெரிய விஷயம். ஸ்பூக்கி கிடச்சிடும். ஸ்பூக்கிக்கு எதுவும் இருக்காது ப்ரோ. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் நான் நார்மலாக தான் ப்ரோ இருக்கேன். போங்க. எனக்கு ஒன்றும் ஆகல. பார்த்து பொறுமையாக போ ப்ரோ. இப்போ பார்த்தீங்களா வெளியே ஒரு சவுண்டு கூட கேட்கல. அமைதியாக இருக்குது. சரி வாங்க நம்ம போகலாம். ஸ்பூக்கி தர வெளியே பார்க்கலாம் வாங்க. சரி கேமராவும் இங்கே இருக்குது பார்க்கலாம். கேமரா கூட நான் பார்க்கல. ஐயோ கேமரா இங்கே இருக்குது. ஸ்பூக்கி எங்கே போனாரு? அப்படியே விட்டு போயிருக்காரு. ஒரு ஸ்பூக்கிக்கு இதே மாதிரி ஆகிடுச்சிங்களா? ப்ரோ ஃபஸ்ட்டு ஸ்பூக்கி கண்டுபிடிக்கலாம் ப்ரோ. ஒரு கேமரா கூட விட்டு எங்கே போனார்? தெரியல ப்ரோ. நான் உங்கள் கூட தான் இருப்பேன் நினச்சேன். 3 பேரும் ஒன்றா தானே ரிச்சுவல் பண்ணி அனுப்பிச்சோம். அப்புறம் எப்படி நான் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் என்ன ஆச்சு? என்ன கதையே புரியுது எனக்கு. ஆமாம் நான் கேட்குறேன். நீங்கள் மட்டும் எப்படி தப்பிச்சிங்க? எங்கள் 2 பேருக்கு பைத்தியக்காரமாக போச்சு. நீங்கள் மட்டும் எப்படி தப்பிச்சிங்க? ஓ இதுதான் அந்த சம்திங்கா?